ராஜகோபுர கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்ற பிரதம குருக்கள் ஐயா அவர்களே, வயதில் முடிந்த நமக்கெல்லாம் போதக ஆசாரியராக இருக்கின்ற வீரபத்ர குருக்கள் ஐயா அவர்களே, தென்சக சிவாச்சாரியார்களே, இளைய சிவாச்சாரியார்களே மற்றும் எம்பெருமானின் மீளாடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்கின்றேன். முதலிலே இன்றைய இந்த கும்பாபிஷேக நாட்களை இனிமையான நாட்களாக நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இந்த மகா கும்பாபிஷேகமானது இந்த பட்சத்திலே இந்த நாளிலே நடைபெற வேண்டும் என்பது இறைவாக்காகும். அந்த வகையிலே இன்றைய இந்த சுபமுகூர்த்த பொழுதிலே எம்பெருமானின் பெருங்கருணையுடன் இந்த ராஜகோபுர மகா கும்பாபிஷேகமானது மங்களகரமாக நிறைவேறியிருக்கின்றன. எம்பெருமான் மூலாலயத்திலே இத்துணை நாட்களாகவும் பிம்பத்திலே எழுந்தருளியிருந்து அடியவர்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருந்தார். இன்றைய நாள் முதல் அங்கே பிம்பத்திலே இருக்கின்ற எம்பெருமான் பிம்பத்திலே எழுந்தருளி இருப்பது போன்று இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகொண்ட ராஜகோபுரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருந்து இந்த கிராமத்தை அவர் என்றென்றும் ரட்சிப்பார். உண்மையிலே இங்கே ஆலயத்திலே சொல்லப்படுகின்ற மந்திர உச்சாரணங்கள் எல்லாம் அங்கே மூலாலயத்திலே கற்களிலே பதிந்து வெளிப்பட்டு வியாபித்து கோபுர ஸ்தூபியிலே அது அங்கே சென்றடைந்து அதிலே இருந்து இந்த பிரபஞ்சத்திற்கு சென்று பிரபஞ்சத்திலே இருக்கின்ற அத்துணை உயிர்களுக்கும் அதன் சக்திகள் செல்கின்றது என்பது ஆகமத்தின் நியமங்களாகும். அந்த வகையிலே இந்த கோபுரமானது அமைய பெற்றதன் பொருட்டு அதன் சக்திகள் இந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியவர்களுக்கும் இனிவரும் காலங்களில் மென்மேலும் பெருகி மிகவும் சிறப்பான அருள் சக்தியாக கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையிலே இந்த கோபுரத்தை அமைத்து கொண்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த கோபுர அமைப்புமானத்திலே இடையராது பங்காற்றிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த இடத்திலே எம்பெருமானின் அருள் கிட்ட பிரார்த்தித்து கொண்டு இங்கே ஆலயத்திலே இங்கே வருணனை செய்து கொண்டிருக்கின்ற மதுரகரி அவர்கள் கூறியது போல் ஆலயத்திலே எம்பெருமானின் நாமங்களை நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அடியவர்கள் நீங்கள் நிச்சயமாக அதன் பின்னாமங்களை உறக்க கூறிக்கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு கூறுகின்ற வேளையிலே தான் எம்பெருமானின் திருவருட் சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெறுமனே ஆகமத்திலே சொல்வதற்கு அமையாக குருமார்களினால் சொல்லப்படுகின்ற இந்த வேத மந்திர உச்சாரணங்களினால் மட்டும் இறைவனின் திருவருளை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பக்தியோடு அவனை துதிக்கின்ற வேளையிலே அவனின் திருவருள் சக்தியை உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அவதானித்திருக்க முடியும். ஆலயங்களிலே அடியவர்கள் கூட்டம் கூடிய காலங்களிலே தேருற்சவங்கள் போன்ற உற்சவங்களிலே அடியவர்களின் அரோகரா கோஷம் வானை பிளக்கின்ற வேளையிலே அந்த இடமானது இறைவனின் திருவருளினால் அந்த தேருற்சவங்கள் அந்த உற்சவங்கள் நடைபெறும் வரையிலே அந்த இடமானது எத்துணை வெப்பமான காலமாக இருந்தாலும் குளிர்மை மிகுந்த காலமாக அந்த உற்சவங்கள் நிறைவடையும் வரையிலே காணப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். உண்மையிலே அங்கே அடியவர்களின் அந்த பிரார்த்தனையின் பிரதிபிம்பமே அந்த இறைவனின் வெளிப்பாடாக அந்த குளிர்ச்சியான காலமாக அந்த இடங்கள் மாறி வருகின்றன. அதே போன்றுதான் இங்கே ஆலயத்திலே பன்மோதுகின்ற வேளையிலே அல்லது குருக்களையா அவர்கள் இறுதியாக ஸ்துதி வாக்கியம் ஆசீர்வாதம் சொல்லுகின்ற வேளையிலே இறுதியிலே அங்கே ஐயா அவர்களினால் இன்பமே சூழ்க என்று அங்கே உரைக்கப்படும். அந்த வேளையிலே அடியவர்களே நீங்கள் அமைதியாக இருந்து எல்லோரும் வாழ்க என்று மனதார நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். காரணம் யாதெனில் நாங்கள் எல்லோரும் வாழ்க என்று அங்கே பிரார்த்திக்கின்ற வேளையிலே என்னுடைய எதிரியும் வாழ வேண்டும் என்று அந்த ஒரு கணம் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உண்மையிலே எதிரியை மன்னித்து அவனையும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமானது இறைவனுக்கு அன்பித்ததன்மையை நமக்கு வழங்குவதாகும். எனவே அந்த ஒரு கணமாவது நாங்கள் இறைவனை அன்பித்த நிலையை அடைய வேண்டும். அதன்பால் அவன் திருப்தி அடைந்து உங்களுக்கு தன்னுடைய அருளை வாரி வழங்குவான் என்பதை கூறிக்கொண்டு இங்கே ஆலயங்களிலே இறைநாமங்களை உச்சரிக்கின்ற வேளையிலே நீங்களும் அதனோடு சேர்ந்து உறக்க உச்சரித்து அதன் பெரும் பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை இந்த இடத்திலே அறிய தந்து, உண்மையிலே குருவரில் இன்றி திருவரில் இல்லை. இறை வழிபாடுகளை நீங்கள் கண்டுற்றுக் கொண்ட நீங்கள்
அங்கே குருக்கள் ஐயா அவர்களினால் சொல்லப்படுகின்ற மகோத்சவ காலமாக இருக்கட்டும், கும்பாபிஷேக காலமாக இருக்கட்டும், குருவின் அருளானது அவரது வாய்மொழியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே குருவர்கள் இருந்தால்தான் நீங்கள் இறைவனின் திருவருளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நீங்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஆசியுரையிலே அனைவரும் அமைதியாக இருந்து இந்த குருமார்களின் வாய்மொழியாக சொல்லப்படுகின்ற ஆசிகளை செவிமடுத்து அதை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி அமைதியாக இந்த வழிபாடுகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே ஆலயத்திலே எம்பெருமானின் பெரும் புகழை பாடி பணிதலன்றி வேறொரு வார்த்தையும் பேசற்க என்ற வாக்கு நிச்சயமாக கடைப்பிடிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே அந்த நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகத்திற்காக நாங்கள் இப்பொழுதுதான் முதன்முறையாக இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் இயற்கையோடு ஒன்றிய ரம்மியமான சூழலிலே இந்த ஆலயமானது அமையப்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே இயற்கையின் திருவருள் சக்திகள் எல்லாம் ஒருங்கே சேர்ந்தால்தான் இறைவனின் திருவருள் சக்தி வியாபகமாக இந்த கிராமத்துக்கு கிடைக்கும். அந்த வகையிலே இங்கே சோலைகளாக சூழ்ந்திருக்கின்ற அருகிலே இயற்கையான கடல் மாலா விற்றிருக்க இந்த ஆலயமானது இயற்கையான ரம்மியமான சூழலிலே அமைந்திருக்கின்றது. உண்மையிலே ஐவகை நிலங்களையும் தன்னகத்தை கொண்டதாக இந்த இடம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே ஐம்பூதங்களின் அந்த அருள் கடாட்சங்களும் தங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த இடமானது மிகவும் சாதுரியமான இடமாக அமையப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மகா கும்பாபிஷேகத்திலே குருக்களையாவின் அழைப்பின் பேரிலே கலந்து கொண்டதனால் இந்த ஒரு அனுபவத்திலே எங்களால் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கின்றது. இறைவனின் இயற்கையான திருவருள் சக்தியை எங்களால் கண்டுணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஆலயங்களிலே அமைதியான பூஜை வழிபாடுகளோடு இங்கே பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற வேளைகளே கூட்டு வழிபாட்டினை நீங்கள் ஆரம்பித்து 1 மணி நேரமாவது கிழமையில் ஒரு நாள் கூட்டு வழிபாடினை செய்து பிரார்த்தனைகளை செய்து, ஏனென்றால் அதற்குரிய இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது. இந்த மர நிலையிலே அமர்ந்திருந்து ஒரு அரை மணி நேரம் பஜனைகள் செய்கின்ற பொழுது எம்பெருமானின் திருவருள் சக்தியானது மென்மேலும் கூடி அவன் திருவுள்ளம் கொண்டு அவன் இந்த உங்களது பஜனை காணாமதங்களால் திருப்தி அடைந்து தனது திருவருளை உங்களுக்கு என்றென்றும் வியாபித்துக் கொண்டிருப்பான் என்று கூறி எல்லோரும் இந்த இவ்வகையான வழிபாட்டினை பின்பற்றுங்கள், கிராமிய வழிபாட்டினை பின்பற்றுங்கள் என்று கூறி எல்லோரும் பின்பற்றி வாழ எல்லாம் வல்ல வரம்பொருள் அனுக்கிரகிக்க வேண்டும் என்று எங்குல தெய்வமாம் அன்னை வீரமாகாளியின் பாதம் பணிந்து உங்கள் குல தெய்வமான புங்கடி விநாயகர் தங்கள் அனைவருக்கும் நல்லருள் சுரக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் நல்லாசிகள் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.